வணக்கம். பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 4ஆம் பாகம் சிதைந்த கனவு. அத்தியாயம் 16. அரண்மனை பூங்கா. திருநாவுக்கரசரின் மடத்தில் குலச்சரையாரை மங்கையர்க்கரசி பார்த்து ஏறக்குறைய ஒரு வாரம் ஆயிற்று. இந்த ஒரு வாரம் செம்பியன் வளவனுடைய மகளுக்கு ஒரு யுகமாகச் சென்றது. பாண்டிய குமாரர் இன்று வருவார், நாளை வருவார் என்று அரண்மனையில் பேச்சாக இருந்தது. நெடுமாற பாண்டியன் வரவை குறித்து மங்கையர்க்கரசிக்கு எவ்வித ஆவலும் ஏற்படவில்லை. என்றாலும் பாண்டியனோடு அன்று தான் மடத்தில் பார்த்த வாலிபனும் வருவான், அவனிடம் அவனுடைய சிநேகிதனை பற்றி விசாரிக்கலாம் என்ற ஆவல் அவள் மனத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னால் கார்காலத்தில் விடாமழை பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் மாலை நடந்த சம்பவமும் மங்கையர்க்கரசியின் மனதில் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அன்று இந்த பாண்டிய வாலிபனும் இவனுடைய சிநேகிதன் ஒருவனும் மழையில் சொட்ட நனைந்த வண்ணம் செம்பியன் வளவனின் அரண்மனை வாசலில் வந்து நின்று இரவு தங்க இடம் கேட்டார்கள். பெருந்தோம்புவதில் இணையற்ற செம்பியன் வளவனும் அவர்களை ஆதரவுடன் வரவேற்று உபசரித்தான். வந்த இளைஞர்கள் இருவரும் தங்களை வர்த்தகர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். சிரிக்க சிரிக்க குதூகலமாய் பேசினார்கள். அப்புராதான சோழ அரண்மனையில் அன்று வெகு நேரம் வரை ஒரே கோலாகலமாக இருந்தது. மங்கையர்க்கரசியின் தந்தை அவளிடம் ரகசியமாக, இவர்கள் வர்த்தகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அல்லவா? வெறும் பொய், நான் சொல்கிறேன் கேள். இவர்கள் மார்வேடம் பூண்ட பெரிய குலத்து ராஜகுமாரர்கள் என்று சொன்னார். இது மங்கையர்க்கரசிக்கும் மகிழ்ச்சி தந்தது. ஏனெனில் அந்த இளைஞர்களிலே ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை எப்படியோ மெல்ல மெல்ல கவர்ந்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். மறுநாள் உதயமானதும் இளைஞர் இருவரும் பிரயாணமாயினர். ஆனால் போவதற்கு முன்னால் அவர்களில் ஒருவன், அதாவது குலச்சரையின் சிநேகிதன், மீண்டும் ஒரு நாள் திரும்பி வருவோம் என்று உறுதி கூறியதோடு மங்கையர்க்கரசியிடம் நயன பாஷையில் அந்தரங்கமாகவும் சில விஷயங்களை சொன்னான். இந்த சம்பவத்தை பற்றி சில நாள் வரையில் தந்தையும் மகளும் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு வெறும் கனவு என்று எண்ணி மறைந்தார்கள். அப்போது மங்கையர்க்கரசியின் மனம் கவர்ந்த அதே சுந்தர புருஷன்தான் இப்போது சில நாளாக அவளுடைய பயங்கர கனவுகளிலே தோன்றிக் கொண்டிருந்தவன். எனவே தாய் தந்தையின் பாதுகாப்பற்ற அந்த அநாதை பெண் இப்போது பெரிதும் பரபரப்பு கொண்டிருந்ததில் வியப்பு ஒன்றுமில்லை அல்லவா? ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு நாள் காஞ்சி அரண்மனை அல்லோகலப்பட்டது. நெடுமாற பாண்டியன் அவனுடைய பரிவாரங்களுடன் காஞ்சிக்கு வந்துவிட்டதாக மங்கையர்க்கரசி அறிந்தாள். வானமாதேவியின் நடு மாளிகையில் நெடுமாறன் தங்கியிருப்பதாகவும் அவனுக்கு இன்னும் உடம்பு பூரணமாக குணமாகவில்லை என்றும் பேசிக் கொண்டார்கள். ஆனால் குலச்சிறையை தனிமையில் சந்தித்து விசாரிக்க வேண்டும் என்னும் மங்கையர்க்கரசியின் மனோரதம் நிறைவேறும் என்பதாக மட்டும் காணப்படவில்லை. போனமகாதேவி தினந்தோறும் சிவபூஜை செய்த பிறகு தன் மருமகள் வானமாதேவிக்கு பிரசாதம் அனுப்புவதுண்டு. மங்கையர்க்கரசி தானே பிரசாதம் எடுத்துக்கொண்டு போவதாக சொன்னாள். அம்மாளிகையில் இருக்கும் போது மங்கையர்க்கரசியின் கண்கள் நாற்புறமும் சுழன்று சுழன்று தேடியும் அந்த வாலிபன் காணப்படவில்லை. ஒரு நாள் மனத்துணியை வரவழைத்துக் கொண்டு போனமகாதேவியையே கேட்டாள். அம்மா, அன்று சைவ திருமடத்தில் ஒரு இளைஞரை பார்த்தோமே, அவர் பாண்டியகுமாரரோடு வந்திருப்பதாக தெரியவில்லையே என்றாள். அதற்கு போனமகாதேவி, அதை ஏன் கேட்கிறாய் குழந்தாய்? பாண்டியகுமாரன் நிலைமை ரொம்பவும் கவலைக்கிடமாக இருந்தது என்பதற்குள், அடடா, அப்படியா? அவருக்கு உடம்பு இன்னும் குணமாகவில்லையா? அதனால்தான் வானமாதேவி எப்போதும் ஒரே கவலையாக இருக்கிறார் போலிருக்கிறது. முன்னையெல்லாம் நான் சிவபூஜை பிரசாதம் கொண்டு போனால் முகம் மலர்ச்சியுடன் வாங்கி கொண்டு என்னிடமும் அன்பாக வார்த்தையாடுவார். இப்போதெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்றாள். ஆமாம் குழந்தாய், வானமாதேவி கவலைப்படுவதற்கு ரொம்பவும் காரணம் இருக்கிறது. நெடுமாறனுக்கு உடம்பு இப்போது சௌக்கியமாகிவிட்டது. ஆனால் அவனுடைய மனத்தை சமணர்கள் ரொம்பவும் கெடுத்திருக்கிறார்கள். அவனோடு பாண்டிய நாட்டின் புகழ்பெற்ற வீரமரவர் சைன்யமும் வந்திருக்கிறது. அந்த சைன்யத்தை திருக்கழுகுன்றத்தில் தங்கச் செய்திருக்கிறார்கள். இலங்கை இளவரசனும் நாம் அன்று பார்த்த குலச்சிறை என்ற வாலிபனும் திருக்கழுகுன்றத்திலே தான் இருக்கிறார்களாம். குழந்தாய், விபரீதம் ஒன்றும் நேராதிருக்க வேண்டுமே என்று அம்பிகை பாகனை அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை காட்டிலும் வானமாதேவியின் தலையில் பெரிய பாரம் சுமந்திருக்கிறது. பாவம்,
அவள் ஒரு வாரமாய் தூங்கவில்லையாம் என்றான் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சி. பாண்டிய குமாரனுடைய வரவினால் என்ன விபரீதம் ஏற்படக்கூடும், எதற்காக எல்லோரும் இவ்வளவு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் மங்கையர்க்கரசிக்கு தெளிவாக விளங்கவில்லை. அதை பற்றி அவ்வளவாக அவள் கவனம் செலுத்தவும் இல்லை. அவளுக்கு தன்னுடைய கவலையே பெரியதாக இருந்தது. குலச்சிறை என்று பெயர் சொன்ன வாலிபனை ஒருவேளை தான் பார்க்க முடியாமல் போய்விடுமோ, அவனுடைய சிநேகிதனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்ற ஏக்கம் அவள் உள்ளத்தில் குடிகொண்டு வேறு எந்த விஷயத்தை பற்றியும் சிந்திக்க முடியாமல் செய்தது. இத்தகைய மனோநிலைமையில் ஒரு நாள் மாலை நேரத்தில் அரண்மனை பூங்காவனத்தில் போனமகாதேவியின் சிவபூஜைக்காக மங்கையர்க்கரசி மலர் பறித்துக் கொண்டிருந்தாள். பன்னீர், மந்தாரை, பொன்னரளி, செவ்வரளி முதலிய செடிகளில் இருந்தும் சம்பங்கி, சாதி, மல்லிகை கொடிகளிலிருந்தும் அவளுடைய மலர்க்கரங்கள் புஷ்பங்களை பறித்து பூக்கொடையில் போட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் அவளுடைய உள்ளமோ 2 வருஷங்களுக்கு முன்பு விடாமழை பெய்த ஒரு நாள் சாயங்காலம் தன் தந்தையின் புராதான மாளிகையை தேடி வந்த இளைஞர்களை பற்றியும் அவர்களில் ஒருவன் தன் உள்ளத்தை கொண்டு போனதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் உன்னை தேடிக்கொண்டு மறுபடியும் வருவேன் என்று அவன் கூறிய வாக்குறுதி நீரின் மேல் எழுதிய எழுத்துத்தான் போலும். இந்த உலகில் எனக்கு ஒரே துணையாக இருந்த தந்தையும் போர்க்களத்துக்கு போய்விட்டார். இனிமேல் என் கதி என்ன ஆகப் போகிறது என்று எண்ணிய போது மங்கையர்க்கரசியின் கண்களில் கண்ணீர் துளித்தது. செடி கொடிகளின் வழியாக யாரோ புகுந்து வருவது போன்ற சலசலப்பு சத்தம் கேட்டு மங்கையர்க்கரசி சத்தம் வந்த திசையை நோக்கினாள். ஆம், யாரோ ஒரு மனிதர் அந்த அடர்ந்த பூங்காவின் செடிகளினோட நுழைந்து வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய முகம் தெரியவில்லை. அந்த புறத்து பூந்தோட்டத்தில் அவ்விதம் அலட்சியமாக வரும் மனிதர் யாராக இருக்கும்? மாமல்ல சக்கரவர்த்தியை தவிர வேறு ஆண் மக்கள் யாரும் அந்த தோட்டத்துக்குள் பிரவேசிக்க கூடாதென்று மங்கையர்க்கரசி கேள்விப்பட்டிருந்தாள். பூஞ்செடிங்களுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த பூங்காவனத்தை பராமரிப்பதற்கு கூட ஸ்திரீகளே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி இருக்க இவ்வளவு துணிச்சலாக அந்த தோட்டத்தில் நுழைந்து வரும் அந்நிய மனிதர் யார்? யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நாம் திரும்பி போன மகாதேவியின் அரண்மனைக்கு போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு மங்கையர்க்கரசி சட்டென்று திரும்பி நடக்கத் தொடங்கினாள். அதே சமயத்தில், யாரம்மா அது? இந்த பூந்தோட்டத்துக்குள் தெரியாத்தனமாக புகுந்து விட்டேன், திரும்பி போக வழி தெரியவில்லை. வானமாதேவியின் அரண்மனைக்கு எப்படி போக வேண்டும், கொஞ்சம் வழி சொல்லம்மா என்று யாரோ சொல்லுவது கேட்டது. அவ்விதம் சொல்லிய குரலானது மங்கையர்க்கரசியின் தேகம் முழுவதையும் ஒரு குலுக்கு குலுக்கி விட்டது. அவளுடைய காலடியில் இருந்து தரை திடீரென்று நழுவி போவது போல இருந்தது. அந்த பூங்காவனத்தில் உள்ள செடி கொடிகள் எல்லாம் அவளை சுற்றி வருவதாக தோன்றியது. பக்கத்தில் இருந்த மந்தார மரத்தின் கிளையை பிடித்துக் கொண்டு கீழே விழாமல் சமாளித்தாள். அவளுடைய இடக்கையில் பிடித்திருந்த வெள்ளி பூக்கூடை மட்டும் நழுவி கீழே விழ அதிலிருந்து பல நிற புஷ்பங்கள் தரையில் சிதறின. ஓஹோ, பயந்து விட்டாயா என்ன? ஏதும் தவறாக எண்ணிக்கொள்ளாதே. உண்மையாகவே வழி தெரியாததனால் தான் கேட்டேன். நான் இந்த ஊர்க்காரன் அல்ல, பாண்டிய நாட்டான். வானமாதேவியின் மாளிகை எந்த திசையில் இருக்கிறது என்று சொன்னால் போதும், போய்விடுகிறேன். இந்த தோட்டத்தில் வேறு யாரும் காணப்படாமையால் உன்னை கேட்கும்படி நான் நேர்ந்தது. நீ யார் என்று கூட எனக்கு தெரியாது என்று அந்த மனிதன் சொல்லி வந்தபோது மங்கையர்க்கரசிக்கு பூரண தைரியம் வந்துவிட்டது. சட்டென்று தான் பிடித்திருந்த செடியின் கிளையை விட்டுவிட்டு திரும்பி பார்த்தாள். அவள் நினைத்தது தவறாகப் போகவில்லை. ஆம், அவன்தான். அன்றொரு நாள் விடாமழை பெய்த இரவு தன் தந்தையின் வீட்டுக்கு அதிதியாக வந்து தன் உள்ளங்கவந்து சென்ற கல்வன் தான். மங்கையர்க்கரசியின் அதிசயத்தை காட்டிலும் பாண்டியகுமாரனுடைய அதிசயம் பன்மடங்கு அதிகமாக இருந்தது. ஆ என்ற சப்தத்தை தவிர வேறொரு வார்த்தையும் அவன் வாயில் இருந்து வரவில்லை. பேச நா எழாமல் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் அடங்கா அதிசயத்தோடும் ஆர்வத்தோடும் பார்த்து கொண்டு கைதேர்ந்து சிப்பி அமைத்த கற்சிலைகளைப் போல் சற்று நேரம் நின்று கொண்டிருந்தார்கள். கடைசியாக பாண்டியகுமாரன் உணர்ச்சியாலும் வியப்பாலும் கம்மிய குரலில், பெண்ணே, உண்மையாகவே நீதானா? செம்பியன் வளவல் மகள் மங்கையர்க்கரசி தானா? அல்லது இதுவும் என் சித்த பிரம்மையா என்றான். தொடரும்.
தங்களுக்கு வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.